கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மகிழ்ச்சியின் மையமாக நம்முடைய வீடு, நம்முடைய வாழ்க்கை அமையட்டும். அதுதான் கர்த்தருடைய ஆழமான திட்டமா இருக்கிறது. சங்கீதம் 48:2 வட திசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமா இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். அன்புக்குரியவர்களே, சியோன் ஒரு சிறந்த ஸ்தலமாக இங்கு சித்தரிக்கப்படுகிறது. அந்த சியோனிலே மகிழ்ச்சி நிரம்பி வழிகிறது. அந்த சியோன் மகாராஜாவின் நகரமாக மாறுகிறது. 2 சியோன் உண்டு. நம்முடைய வாழ்க்கை ஒரு சியோன், பரலோகம் ஒரு சியோன். ஆமென். பரலோக சியோனுள்ள மகிமை பூலோக சியோனில் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை அல்லது நம்முடைய சபை அல்லது நம்முடைய வீடு இவைகளில் இறங்கி வியாபரிக்க வேண்டும். அப்பதான் அந்த சியோன் என்ற சபை மகிழ்ச்சியாயிருக்கும், சியோன் என்ற குடும்ப மகிழ்ச்சியாயிருக்கும், சியோன் என்ற வாழ்க்கை மகிழ்ச்சியாயிருக்கும். ஒருவேளை இன்றைக்கு துக்கத்தினாலும் சஞ்சலத்தினாலும் வருத்தத்தினாலும் கவலையினாலும் நிரப்பப்பட்டு சியோனில் எழும்புகின்ற மகிமையை இழந்தவர்களாக, சியோனுக்குள் உலாவுகிற மகிழ்ச்சியை இழந்தவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால், இன்றைக்கே சியோனிலிருந்து கர்த்தருடைய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆரவாரமும் உங்கள் இல்லத்துக்குள் இறங்கி வருகிறது. ஆமென். அது இறங்கி வந்த பிறகு உங்க வீடு மகாராஜாவின் நகரமாக மாறுகிறது. யார் அந்த மகாராஜா? அவர் இயேசு ராஜா. அவர் சமாதான ராஜா, அவர் மகிமையின் ராஜா, அவர் சிலுவையின் ராஜா, அவர் ராஜாதி ராஜா, அவர் வரப்போகிற ராஜா. அவர் நம்முடைய வீட்டுக்குள் உலாவும் போது நம்முடைய வீடு ஒரு சந்தோஷமாய், ஒரு ஆனந்தமாய், தேவ பிரசன்னமாய் காட்சி அளிக்கிறது. நிச்சயமாய் இனி உங்கள் வீடு பாழடைந்த சியோன் அல்ல, துக்கத்தில் நிறைந்த சியோன் அல்ல, மகிழ்ச்சியும் ஆரவாரமும் தேவனுடைய நகரவுமாகிய சியோனாய் இப்பொழுதே மாற்றப்படுகிறது. கலங்காதிருங்கள். மகிழ்ச்சியின் சத்தம் உள்ளே தொனிக்கும், ஆராதனையின் சத்தம் உள்ளே தொனிக்கும். மகாராஜா உள்ளே மகிமையாய் பிரவேசித்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, இந்த காலை வேளையிலும் சியோனிலிருந்து வெளிப்படுகிற தேவ மகிமைக்காய் ஸ்தோத்திரம், மகிழ்ச்சிக்காய் ஸ்தோத்திரம், மங்களங்களுக்காய் ஸ்தோத்திரம், விடுதலைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஜெபத்தில் இணைந்திருக்கிறவங்க மேல அந்த மகிழ்ச்சியும் மங்களமும் சமாதானமும் இப்பொழுது வியாபரிக்கிறது. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.